ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் என்று ஆதியாகமம் 5:3 எழுதியிருக்கிறது. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமம் 5:4 எழுதியிருக்கிறது. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆமாங்க, ஆதாம் 130 வயதான போது அவனை போலவே அவனுடைய சாயலின்படியே சேத் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சிருக்கான், ஆதான் பெற்றிருக்கான். அப்போ 130 வயசுலயே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த காலத்துல பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் 800 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவன் பெற்றான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஆதாரத்தை வாசிச்சேன். அதுக்கப்புறம் ஆதாம் 930 வயதுல தான் மரிச்சான். பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுன்னு. 930 வருஷம் உயிரோடு இருந்து ஆதாம் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று என்ன செஞ்சிருக்கான், மரிச்சிருக்கான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் மனுஷங்க பூமியில ரொம்ப பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. அப்புறம் மனுஷனோட பாவங்கள் அதிகமா ஆனதுனால ஏசப்பா அவனோட ஆயுசின் வருஷத்தை குறைச்சிட்டு 120 வருஷமா ஏசப்பா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா இப்ப எப்படின்னா 80 வயசு வரதான்ப்பா ஒருத்தங்க உயிரோட இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா வருத்தமும் சஞ்சலமும் பாடும் தான் இந்த உலகத்துல அவங்க அடைவாங்க அப்படிங்கறத ஏசப்பா தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 80 வயசுக்கு அப்புறம் இருந்தா வருத்தமும் பாடும் சஞ்சலம் தான். இப்ப புரிஞ்சுதா ஏசப்பா நமக்கு ஆயில ஏன் குறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இது போல இன்னும் மேலும் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைஸ் டு ஜீசஸ்.